நம்முடைய பைபிள் மோட்டிவேஷன் சேனலை ஃபாலோ பண்ணுகிற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்று நம்முடைய சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸை சம்பாதித்திருக்கு. எல்லோருக்கும் மிகுந்த நன்றி. இந்த சேனலை தொடங்கியதின் நோக்கம், நான் என்னுடைய தோல்வியில், கஷ்டத்தின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில் ஜெபத்தோடும் மிகுந்த நம்பிக்கையோடும் என்னை நான் எப்படி மீட்டு கொண்டு வந்தேன், அதே போல வேதனையிலும் பிரச்சனையிலும் மத்தியிலும் கடந்து செல்லும் உங்களையும் மீட்டெடுக்க வேண்டும், உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்த வேண்டும் என்று தொடங்கப்பட்டதுதான் இந்த பைபிள் மோட்டிவேஷன் அட் சோஃபியாஸ் பைபிள் சேனல். நாங்கள் படாத அவமானங்கள், வேதனைகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஏன் விடுகிறது என்று கண்ணீர் வழியும் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை. ஆனாலும் எவ்வளவு மோசமான புயலின் நடுவில் சிக்கினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யாராலும் அதை தடுக்க முடியாது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. ஒரு சில வருடங்கள் மோசமான சூழ்நிலையில் கடந்தாலும் அதனை சரி செய்து மேலேறி வரவும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வழியை வைத்திருந்தார். அதற்காக உதான கூடி நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏசப்பாவுக்கு செலுத்துகிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆலோசனைகளையும் தரும் என்று நம்புகிறேன். இன்னும் ஏதேனும் சஜஷன்ஸ் அல்லது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் அநேக புதிய கண்டென்ட் டாபிக்ஸ் நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து ஆதரவளிக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.